போறீங்களா? பொம்பளை கொண்டா சுத்தமா ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இந்த பகல எரிச்சலா இருக்கும் உனக்கு. ஏன்டா வந்து தொலைஞ்சிருக்கான்னு இருப்பேன். ஐயோ உன்னை பார்க்கும்போது எல்லாருக்கும் தான் எரிச்சலா வரும். ஆமா எரிச்சல் எனக்கு மட்டுமா வருது? யாரையா வரனே? எரிச்சல் வந்தா தான் இன்பம் வரும். அப்புறம் இது வரும். எது வரும்? அப்புறம் சந்தோஷம் வாயில வரும். முட்டா பல. ஆயில என்ன தரேன் வாங்கிக்கோ. என்னடா தர? என்னடா முட்டா பல? யாரா உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யார் மொல்ல நீ? மூஞ்சியா பத்தி பேசா கேன குடுத்துறேனே. ஏய் ஏய் இல்ல வண்டி இதா இருக்கு, லைட் பவர் கம்மியா இருக்கு. ஏய் அட பேக் ஏற பேக் வந்து பாரு. டா கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? டா முட்டா பல. மூஞ்சி ஐயோ ஆமா நீ பொளந்தால அப்படியே புளு புளுன்னு இருக்கோ. கோத்தா மும்மான வாய் வெச்ச காத்தி. அறிவாத்தே. ஏய் என்னனே பண்றானே? ஏய் என்னனே பண்ற? என்ன பண்ற? ஏய் அப்ப எப்படி அடிக்க முடியும்? இந்த முட்டா பையன் அண்ணே முன்னாடி சாமி இருக்கு வேணாமே. பாப்பா என்னப்பா? ஏய் அண்ணே சாமி கிட்ட போய் சொல்லி பார்க்கலாம். ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை பேர் மத்தியில 3 கேமரா யூடியூப் வேற ஓடுது. காலைல வீட்ல அண்ணி பாக்குங்க. இத்தனை பேர் மத்தியில நெஞ்ச பிடிச்சு தள்ளுது. பதிலுக்கு நீ என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நீ நெஞ்ச பிடிச்சு தள்ளு. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்க ஏங்க கல்ல சொல்லுவேன், சங்கத்துல போய் ரிப்போர்ட் மயிறு கொடுப்பேன். நீ அதுவும் மொத்தமா நீ ஆளு வச்சு அடிப்பேன். தேவை அஞ்சலி பிரைசரி ஏரே அங்க சும்மா உனக்கு பேர் சொல்றவங்க நீ பெரியாரா? அப்ப பிரைட் ரேசிங் சொல்றியா? சொல்ற மாதிரி பேர் சொல்றவங்க இப்படி கேக்குற சாமி வேணாம். நீங்க பெரியாள்தே. ஆமா பெரியாள் தான். டவுன் ஆயிடுச்சு. என்னது? தியேட்டர்ல வண்டி எடுக்கல டவுன் ஆயிடுச்சான். என்னதுடா? ஏதோ சொல்ற ஆமான்னு சொல்லி மறுத்தே. சரி ஆமா. என்னது நேரா ஆளு சிரிச்சா ரைட். நம்மள பார்த்தா முறைக்கப்படாது. அவருக்கா இல்ல உங்களுக்கு? உங்களை நினைக்கல டவுன் ஆயிடுச்சு. உனக்கு தான் டவுன் ஆயிடுச்சாடா? ஆமா அப்புறம் உங்களை பார்த்தா டவுன் ஆதான்னு என்னைய மாதிரி என்ன டவுன் ஆகுது? என்ன முட்டா பல. கார்த்தி உனக்கு அவர்தான் மரியாதை. வாயை கிழிச்சு கையில கொடுத்துருவேன். வந்தனது ஆ ஊங்கற என்னடா? இந்த முட்டா பல. சோதிக்க சோதி பல தாள கடிச்சா திக்கிறியா? என்னாச்சு? ஏய் பேசு. ஆம்பளை வெக்கமான சூடு சொர்ண இருக்கா? அச்சமட நான பைப்பு. நம்மகிட்ட பைப்புனே இருக்கு, அது உள்வாங்கிருக்கு. அந்த பைப்பை கேட்கலப்பா, பைப் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு இருக்கு. என்னது இருக்கு? ரெண்டு. என்னடா இருக்கு? 2.25 இருக்கு. அலானால 1.5க்கு வந்துரும் போல. சரி பைப்பா இருக்கு, கீப்பா இருக்கு. ஜனங்க ஏய் இங்க இரு அங்க இல்ல பேசாத. உனக்கு மரியாதை கொடுக்க இந்த சட்டம் உள்ள சௌடாமல் இல்ல. பாடாட்டு. என்ன பண்ணி புரிஞ்ச மசினா வச்சிருப்பேன். அண்ணே கொண்டே வருவேன். அண்ணன் சொல்ற வேற எவ்வளவு முறை இருக்கு. அண்ணன் ஒன்னே. சரி கார்த்தி அப்பா. அப்பா சொல்ல அம்மா முடியாது. ஏய் ஏன் அம்மா முடியாமல? உன் மாமியா தான முடியாம இருக்கு. அதனால அப்படி சொல்ல அப்பா சொல்ல. சரி தாத்தா அதோட சொல்லு கிளை வந்து இப்ப பிள்ளைகள் சொல்லி வைக்கிறாங்க. அத்தா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். 74 வயசு கிழமை 13 வயசு பொம்பளை பிள்ளை மாற்றம் வாங்கி விட்டாங்க பரமக்குடியில. அத்தான் அத்தான் அத்தான்னா அதோட அக்க போறான்னு அர்த்தம். மாமா அது சொல்லு, அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். நல்ல சம்பளம். ஆமா எல்லாருக்கும் மாமா தானே நீங்க? ஆமா நான் மாமா தான். அது கார்த்தி மாமா. ஓகே கார்த்தி மாமா. ஒரு பேக்கு வெத்தலை பாக்கு ஏரியா மாமா. ஆமா ஏரியா மாமாவே. மாமா தான். நீங்க ஓகேன்னா நான் ரெடி. எதுக்கு மாமானா அப்புறம் தொழில் பண்ணணும்னா ஒரு சாமா இருந்தா தொழில் பண்ணணும். வேணுமானே பொண்ணு வேணுமா? கேளுங்க அவர்ட்ட மாமாட்ட கேளுங்க. கூச்சப்படாம கேளுங்க. கேளுங்க நான் ரெடி. ஆமா எல்லாம் ரெடியா இருக்கேன். எப்ப பொண்ணு எங்க இருக்க உங்க வேலை நீங்க பாருங்க. ஆமா என் வேலைய பாக்குறேன். பண்ணி நான் பாக்குறேன். அப்படி போடா. நீங்க இந்த பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை பண்ணுவேன். முதல்ல ஆம்பளையால போடா. அப்படி தான்டா பேசுவேன். அப்படி தான்டா பேசுவேன். டால்டா டால்டா கொஞ்சம் லேட்டா வர. வருமா உன்ட்ட? இருக்கா உன்ட்ட? இருக்கு. இங்க இருக்கிறவங்க பேசணும். நீ இல்லாத நீ எல்லாம் பேசவே கூடாது. ஆமா அது ரைட்டே. உங்களுக்கு தான் தெரியும். ஆமா பாத்த எனக்கு தான் தெரியும். இருக்கிறது இல்லாத உங்களுக்கு தான் எங்க என்ன தெரியும்? என்னதுடா டேய்? டால்டா என்னது? டால்டா எப்படி தேன் வச்சுக்க. டால்டா எப்படி தெரியுமா முதல்ல? எப்படி இருக்கும்? எப்படின்னு சொல்லு. ஒரு குடும்பத்துல உள்ள பொம்பளை புள்ளன்னு டால்டா எப்படி கொல்ல கொல்லான்னு இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். கொல கொலந்தே இருக்கு. முகர எப்ப என்னடா
ஏய் ஐயோ மேடை சும்மா ஒட்டி வச்சிருக்காங்க, உடைச்சு கிடச்சு கூடாது அப்பா சாமி. இதெல்லாம் ஒரு செக்கப். எதுக்கு ஏதோ கூச்சி பாத்துக்கிறேன். நீ நின்னுகிட்டே இரு சாமி. நீயாவது தேவலாம். இந்த அடுத்த ஒண்ணு வரும் பாரு, ஓந்தி குரங்கு. என்ன பேசு மருதமணி மணி இல்லாம பண்ணி போடுவேன் பாத்துக்க. புடிச்ச ஒட்ட புடிச்சு நறுக்கி போடுவேன் நறுக்கி. ஓகே அப்படியே உங்க கை படட்டும். எதுலடா டேய் நீங்க ஒட்ட புடிச்ச கார்த்தி பிடிக்காம இருந்தாங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவனுக்கு வாய் நீயா அவனுக்கு என்னடா ஏங்கற என்னடாவா? ஆமாண்டா. மரியாதை உனக்கு மரியாதை கொடுக்க முடியாதுடா. நான் பொம்பளை பிள்ளைய ஏத்து பேச மாட்டேன். நானும் ஆம்பளை பிள்ளைய பேச மாட்டேன். என்னைய போடா வாடான்னு சொல்லி என்ன திருப்பி பேசாம இருக்கனா ஏன்? மணி என்ன இந்த நேரம் கட்டி பிடிக்கிற சின்ன இந்த நேரம் நீ என்ன கேட்டாலும் சொன்ன என்ன நினைப்பேன். ஏங்க என் பங்காளி ஒரு 8 மணி வரை பொண்டாட்டி அடிச்சுன்னு வெட்டுறோம் குத்தம் சொல்லுவேன். ஆமா 9:30 தாண்டிச்சுன்னா செல்லம் பையன். ஏன்னா அவனுக்கு காரியம் ஆகணும்ல. செல்லம் நீ இப்ப என்ன போடா தூய்மையா குடிக்கணும். ஐயோ அதை பத்தி நான் கவலையே பண்ண மாட்டேன். ஏங்க நீ பேசுறப்பெல்லாம் நான் சும்மா இருக்கேன்னா ஏன்? எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு மனுஷன் சம்பாதிச்சு என்ன இருக்கு? ஒரு மயிரும் இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னால 2 சேச்சிப்பி வாங்கணும். சரி இப்படி தூக்குனது ரூட்ல தான் போயிடும். இந்த ரூட்ல அப்புறம் போவான். சரி இயல் இசை நாடகம் எல்லாம் பேச்சு இசை நான் பார்த்து நாடகம் நடி போட சொல்லலாம். ஆமா சரி அதுதான் போன போன வருஷம் முந்தின வருஷம் 2 காலம் ஆடும். சரி ஒரு கும்பத்தை தண்டி அவுத்து விட்டது இதே ரூட்டு தான். இந்த ரூட்ல எத்தனை போகும்? இளைய தலைமுறை பயலடா கொடூரமா. அப்பொண்ணு இப்பொண்ணு பண்ண 4 பேரும் சப்பல்டா. சரி அதுதான் போனா போகணும். இந்த வருஷம் ஒரு இது வாங்கினேன். எது என்ன சொல்றேன்னு எனக்கு சீட்டாடு வேணும் வாங்கினேன். பொலிரா கதையை கேட்காது, அது பொத்துக்கிட்டு போயிருக்க மாட்டேன். இந்த வருஷம் சீட்டாடு வேணும் வாங்கினேன். வேணும் வாங்கி நாடகத்தில் சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு ஆளாயிரும். சரி கிளியர் போட்டது அண்ணே மோதிரம் எங்க இருந்து வந்துச்சு? உள்ள இருந்து என்னடா மோதிரம்லாம் வருது? மோதிரம் இத கை வச்சா எல்லாமே வரும். மோதிரம் வரும், இது வரும், அது வரும். எது வரும்? எது வேணாலும் வரும். எல்லாமே உங்க கை பதனம். அது என்னோட்டு? இப்ப ஏம்ட்டு கணக்கால அதாவது பட்டது. நிறைய புதுசா மோதிரம் வாங்கியிருந்தானே அவன் பார்த்தாலும் கூட்டத்துல என்ன பேசுறியா? என்னது கணக்கோட இது என்னது? கையா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நிறைய புதுசா புது பணக்காரன் பஞ்சருக்கு உங்க வேலை நீ பாருங்க. சரி அப்ப நீங்க கிளம்புங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை பண்ண மாட்டேன். பிரச்சனைக்கு போக மாட்டேன். நீங்க தான் வந்து இந்த பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. நீங்க தாங்க பண்றீங்க. நான் பெண்களை மதிக்கிறேன். இப்படி சொல்லாதீங்க. நாய்க்குட்டி வந்து ரொம்ப அப்படியே நம்பிட்டேன். அப்படியே பெண்களை மதிச்சு நீ போவந்த. யாரு? நீதான். யார்ட்டே கேளுமா. என்னது? பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அங்க பையில 10 பேர் அதை சுத்தி நிப்பான். எதுக்கு? அந்த புள்ள பாதுகாப்பு. சத்தியாய பையில இளைய தலைமுறை பையலடா. கொடூரமா சேனத்துல பையலடா. சும்மா இல்ல 10 பேர் நிப்பான். நீ எங்க நடந்து போய் பின்னாலே வருவோம். எதுக்கு? பாதுகாப்புக்கு. நீ எந்த பஸ்ல ஏறியா அந்த பஸ்ல ஏறுவோம். ஏங்க? பாதுகாப்புக்கு. ஆத்தாடி. நீ எங்க இறங்குறியா அங்க நாங்க இறங்குவோம். எதுக்கு? பாதுகாப்புக்கு. நீ வீட்டுக்குள்ள ஓட்டினா நாங்க வெளியே இருப்போம். ஏங்க? அது எங்க பாதுகாப்புக்கு நொப்பே இருந்தா புலந்துருவேன்ல. எப்பவுமே பாதுகாப்பு இருந்தாத்தே நீங்க வர முடியும். தெரியுது இல்ல. நாங்க இருந்தாத்தே உங்களுக்கு சிறப்பு. ஆமாங்க. நீங்க இருந்தா எங்களுக்கு சிறப்பு இல்ல. யாரு? நீங்க இருந்தா நாங்க சிறப்பு. நான் ஒத்துக்கிட்டேன். நாங்க இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு. நாங்க இல்லனா நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க உங்களுக்கு தாலி கட்டினாதான் 4 பேர் சொல்லுவாங்க. என்னன்னு? நல்ல மாப்பிள்ளை பொண்ணு அமைஞ்சிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி உங்களுக்கு நாங்க தாலி கட்டல வச்சுக்க 4 பேர் பேச ஆரம்பிச்சிடுவேன். எப்படி? செவ்வாய் தோசை முடிச்ச முண்டையா இருப்பாங்களே மாப்பிள்ளையும் கிடைக்கல ஒரு மயிரும் கிடைக்கல. அப்படித்தான் நீங்க நினைச்சுக்கிறாங்க. எங்களை பற்றி எப்பவுமே ஆண்களே குறை சொல்லி வாழாதீங்க. நீங்க பெண்களை குறை சொல்லி வாழாதீங்க. பெண்களை குறை சொல்லி வாழறதுக்கு உங்களுக்கு 5 காசுக்கு புண்ணியமே இல்ல. பொம்பளை இல்லாம உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? உங்களை எந்த நேரம் தாலி கட்டானோ அதோட பிடிக்கிறது என் பங்காளிகளுக்கு தனியே. ஆமா
அப்ப மொத்தம் உங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னை இப்ப நான் இன்னும் ஆகல தானே? எப்படி உங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்தாங்க? அப்படி இல்ல, உன்னை நான் இப்ப வர்ணிக்கிறேன். என்னையவா? உன் பேர் பிரேஸ்வரி. என் பேர் பிரேஸ்வரி. நான் வந்து உன்னை பார்த்து கவிஞர் ஆகிறேன். கவிஞரா? இப்போ கவிஞர். சரி. உன்னை நான் வர்ணிக்கிறேன். எப்படி? உன் தலை ஒரு திங்கள், உன் முகம் ஒரு செவ்வாய், சூப்பர் சூப்பர். உன் நெஞ்சு ஒரு புதன். பாலே பாலே எங்கடா இருந்தவனால அப்படி மெமிக்கிறீங்க பேசாத. பலே பலன் தூங்குறவளே எந்திரிச்சு போயிடாம. நீங்க சொல்லுங்க. உன் இடுப்பு ஒரு வியாழன். ஓ மை காட். உன் தொடை ஒரு வெள்ளி. ஆக மொத்தம் ஒரு நீ சனி. ஏய் கவிஞர் ஆள முட்டா பாரு. இவ்வளவு நேரம் நல்லா தானே சொன்ன, அதுக்கு பிறகு மொத்தம் நான் சனி. வெள்ளிக்கு எடுத்து என்ன சனி தானடா, அதான் சொல்றேன். கிழமைய சொன்னீங்களா? எப்பவுமே உங்களை தாலி கட்டி வச்சுக்கவேன். என் மகள் அந்த தாலி கட்டி ஒரு மாசம் பார்த்தா என் செல்லம் என் வயிறான், நீ இல்லைன்னா நான் இல்ல பொச்சு குட்டி கச்சு அது புச்சு குட்டியா? அடங்க ஒப்புறானே. நான் சொல்லாம கிளப்பி விடுறாங்க. பொச்சு குட்டி தங்க குட்டி ஒரு மாசம் கழிச்சு சொல்லுவேன். என்னன்னு? ஏன்டா மாப்பிள்ளை அதே லூசு முண்டைய கல்யாணம் பண்ணி நான் பண்ற மாதிரி எனக்கு தெரியும். எதுக்கு கல்யாணம் பண்றிய? ஒரு சாப்பிளே படுத்துக்கிறான். எதுக்கு கல்யாணம் பண்ணி உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னது? ஒரிஜினல் ஆப்பிள படுத்துக்கிறான். நான் ஊருக்கு ஒரு நாளா கொட்டாக்கி என்ன செய்யுது எங்க பொழப்பு? இவ்வளவு கூட்டம் இருக்க ஆளு உங்க வர்க்கம். ஆமா. இவ்வளவு தாய்மார்கள் இருக்க ஆளு உங்க வர்க்கம். இருக்காளே. உன் பேச்சுக்கே நான் வரேன். நல்லா வாங்க. உங்க வர்க்கத்துல யாராவது என் பங்காளி எப்பவும் ஒற்றுமையா இருப்பாங்க. யாராவது இந்த பெண் வர்க்கத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்துருக்க ஆள் மட்டும் கேளு. ஒன்னா உட்கார்ந்தா நீ சொல்ற நான் கேட்கிறேன். தூங்க, அந்த கையை தூக்குங்க. உட்காந்துருக்கீங்களா? அட கையை தூக்குக்கா. ஏக்கா வைக்கப்படுற? அவங்க கையை தூக்க வராத. கதையா கேளு. என்ன? ஒரு அக்கா லேசா கையை தூக்கிடுச்சு. ஆமா. நீ தூக்குங்க. இன்னொரு பொம்பளை இல்ல சொல்றது தூக்குடி லூசி சிரிக்கி தூக்குடி அசிங்கமா இருக்கு. பாத்துக்க எதுவும் தெரிஞ்சு ஏன் பங்காளி அப்படி இல்லை. மாமன் மருமன் தான் ஒரே புராஞ்சி பாட்டில் அடிப்பேன், ஒரே பொம்பளை மண்ணு கட்டுவேன். எங்க ஆண்கள்கிட்ட இதுதான் ஒற்றுமை. நீங்க என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்க இதா அப்படி அது